சொந்தங்களே, எனக்கு நேற்று இருந்த மனநிலையில் உங்ககிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ண முடியலை. என்னன்னா, நம்மளுடைய செல்ல பிள்ளை ஸ்மோக்கி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா நிறைய வீடியோஸ் அவனும் பண்ணியிருக்கான். நீங்களும் என்கிட்ட எப்போவுமே கேட்பீங்க, உங்கள் வீட்டு செல்ல பிராணிகள் எப்படி இருக்குது, ஸ்மோக்கி எப்படி இருக்குது, ஸ்னோவி எப்படி இருக்குன்னு. அவனுக்கு திடீர்னு என்னன்னு தெரியலை, ஒரு 3 days முன்னாடி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதாவது மயக்கம் போட்டு விழுந்துகிட்டே இருந்தான். நாங்கள் உடனே இங்கே லோக்கலில் இருக்க வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். அவங்களும் ஒரு 3 இன்ஜெக்ஷன் போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்புனாங்க. மறுநாள் நல்லா இருந்தான். அதுக்கு அடுத்த நாள் திரும்பி உடம்பு சரியில்லாமல் போச்சு. நாங்கள் உடனே வெப்பேரி வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். ஸ்கேனு, பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்தோம். இதில் ஒரு தர்ம சங்கடமான நிலைமை என்னென்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஏன் கவர்மெண்ட் ஜிபேன்ற முறையை அமல்படுத்தலைன்னு எனக்கு தெரியல. அதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோங்க நேற்று. ஜிபே இல்லாமல் கேஷ் தான் வேணும்னு சொல்லி கேஷ் இல்லாமல் அங்கே ஒரு யூனியன் பேங்க் இருக்காங்க, கேஷ் எடுக்க போனால் இந்த பிரான்ச்சில் நாங்கள் தரமாட்டோம், உங்கள் பிரான்ச்சுக்கு போங்கன்னு சொல்லி. ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு 10-15 நிமிஷம் இன்ஃபேக்ட் லேட்டாகவே ஆச்சு. இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் கவர்மெண்ட் நமக்கு எவ்வளோ இடையூறுகள் தருதுன்னு கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். ஸோ ஸ்கேனு, பிளட் டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு ட்ரிப்ஸ் போட்டு வீட்டுக்கு வந்தோம். இன்றைக்கி போய் ரிப்போர்ட்ஸ் ஆக்சுவலாக வாங்கணும். வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்ச நேரம் எங்கள் வீட்டில் ஃபேனெல்லாம் போட்டு அவனை உட்கார வச்சு தயிர் கொடுத்தோம். குடிச்சிட்டு கொஞ்சம் நேரத்தில் என் பின்னாடியே வந்தான். வந்துட்டு திரும்பி என் கூடயே ரிட்டர்ன் வந்தான். சரி, ஓகே, நல்லா இருக்கான்னு நினச்சிட்டு நான் ஆஸ் யூஷுவல் வீட்டு உள்ளே வந்துட்டேன். சடனாக பார்த்தா அவனுக்கு இந்த கடைசி தருணங்களில் நம்மளுக்கு மனுஷனுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரியாச்சும். எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அப்படியே யூரின் போயிட்டே அவன் சாமிக்கிட்ட போயிட்டான். எங்களுக்கு தாங்கவே முடியல. ஏன்னா 7 வருஷம் எங்கள் கூடயே இருந்தான். எங்கள் வீட்டு குழந்தை அவன், செல்ல பிராணி அவன், அவ்வளோ செல்லம் அவன். நாங்கள் போன மாதம் தான் 18th அவன் பர்த்டே வந்துச்சு. இந்த மாதம் 18th தவறிட்டானோன்னு எங்களால் டைஜஸ்ட் கூட பண்ணிக்க முடியல. எல்லா வருஷமும் இன்ஃபேக்ட் கேக்கெல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வருஷம் எங்களோட சிச்சுவேஷன் சரியில்லைன்றதுனால நாங்கள் செய்யலை. என்னமோ தெரியல, எங்களை விட்டு அவன் போயிட்டான். எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் ஈமச்சடங்கெல்லாம் நார்மலாக சுடுகாட்டில் கொண்டு போய் செஞ்சோம். அதுக்கும் சுடுகாட்டில் பெர்மிஷன் தரலை. அதுக்கப்புறம் பெட்ஸ் பரியல் எங்கே இருக்குன்னு கேட்டு அங்கே போயிட்டு ஈம சடங்கு செஞ்சுட்டு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, நாங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிரு ஸ்மோக்கின்னு சொல்லிவிட்டு, நீ எங்கே இருந்தாலும் நீ எங்கள் வீட்டில் தெய்வமாக இருந்து எங்களை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வந்தோம். பசங்கள்லாம் ஒரே யாருமே சாப்பிடலை. ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஸ்மோக்கி, வி மிஸ் யூ ஸ்மோக்கி. ரெஸ்ட் இன் பீஸ் ஸ்மோக்கி.